நான் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், என் கிரெடிட் ஸ்கோர் ஏன் கம்மியாக இருக்குது அப்படி கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஹோல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் ஸ்கோரிங் மெத்தடு இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. இப்போ இவங்க எல்லாருக்கும் கடன் கொடுக்கறத தீர்மானம் பண்ணுறது யாருன்னா இந்திய அரசாங்கமோ ரிசர்வ் வங்கியோ இல்லை, ஒரு தனியார் நிறுவனம், அதுவும் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். இது எப்படி நியாயமாக இருக்கும்? அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் லோன் யூஸ் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் முதற்கொண்டும் அது கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். இப்போ இது ரிசர்வ் பேங்க் கீழே வருதா இல்லை இந்தியன் கவர்மெண்ட் கீழே வருதா, யார் இதை டிசைட் பண்ணுறாங்க? அதுதான் பிரச்சனை. இந்த இதில் வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கு மேலே பெருநிறுவனங்கள் கடன் வாங்குறாங்கல்ல, அவங்களும் இந்த வரம்புக்குள்ளே வருவாங்க? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு சிபில் ஸ்கோருக்கு சம்மந்தமே கிடையாது. சாதாரணமாக நகை கடன் வாங்குறது, ஒரு பர்சனல் லோன் வாங்குறது, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறது அப்படின்னா இவ்வளோ செக் வைக்கிற ஒரு இடத்துல அங்கே அவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கேட்வே, அதாவது எந்த ஒரு செக்குமே இல்லை கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் தோழர் சிபி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். போன ஒரு மாதத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் சிபில் ஸ்கோர் சம்மந்தமாக ஒரு விவாதத்தை ஒன்று கிளப்பியிருந்தார். அதற்கப்புறம் நிறைய பேசு பொருளாக அது மாறிச்சு. சிபில் ஸ்கோருங்கிறது என்ன? இன்றைக்கி லோன் வாங்குறதுக்கு அது ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு ஸ்கோராக பார்க்கப்படுது. யார் அதை டிசைட் பண்ணுறா? முதல்ல சிபில் ஸ்கோர்னால் என்ன? சிபில் ஸ்கோர் அப்படின்னா அது வந்து சிபில்னு ஒரு கம்பெனி, அது உங்களுக்கு உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்து உங்கள் ரீபேமெண்ட்டை பொறுத்து அது ஒரு ஸ்கோர் கொடுக்குது. அதுதான் சிபில் ஸ்கோர். இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்லி. ஆமாம், நீங்கள் பேங்க்கில் வாங்குகிற லோனு, அப்புறம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நகை அடமானம் வச்சு வாங்கியிருப்பீங்க, அல்லது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ட்டு எதாவது வாங்கியிருப்பீங்க, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இல்லை மைக்ரோ ஃபைனான்ஸில் வாங்கியிருப்பீங்க, அல்லது எங்கே வாங்கியிருந்தாலும் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து சிபிலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த அத்தனை ரிப்போர்ட் அதுக்கு போகும். ஓகே, மேண்டேட்ரியாக போகணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் சொல்லுது. யாரெல்லாம் சிபில் கூட நீங்கள் வந்து கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, அவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் ரிப்போர்ட்டை எவ்ரி மந்த் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2015 ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சர்க்குலர் கைட்லைன் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் எல்லா எந்தெந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், எந்தெந்த நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்குதோ அவங்க எல்லாம் வந்து சிபிலுக்கு வந்து மாதம் மாதம் அவங்களுடைய பாரோயர்ஸ் பற்றிய அந்த ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, அது எல்லாத்தையும் வச்சு சிபில் வந்து இவருக்கு வந்து இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது, இவர் ரீபேமெண்ட் நல்லா பண்ணுறாரு, இவர் வந்து வேறு புதுசாக எதுவும் லோன் போல், இவர் வந்து லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கோர் போடுவாங்க. அதுதான் சிபில் ஸ்கோர்னுவாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. உங்களுக்கு நீங்கள் ஒரு லோன் வாங்கணுன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒன்றும் இல்லை, உள்ளே நுழையிறதுக்கு நுழைவாயில் ஒரு டிக்கெட், அது மாதிரி. இப்போ சிபில் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அர்த்தம் கிடையாது. சிபில் ஸ்கோர்ன்றது ஒரு மினிமம் என்ட்ரி பாயிண்ட். ஆனால் அது இப்போது ஒரு லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஸ்கோர் முதல்ல செக் பண்ணுறாங்க. அந்த ஸ்கோர் வந்து 300லேருந்து 900 வரைக்கும் அந்த ரேஷியோ காட்டுது. அதில் இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும், அது கம்மியாக இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்காதுன்னு ஒரு அதுதான் கேட்டாகவே வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சிவில் ஸ்கோர் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தால் கூட லோன் கிடைக்காது அப்படின்னு எப்படி? அதாவது வந்து கேட்டு தான் கேட், நீங்கள் சொல்கிறது தான் கேட்டு. அதாவது 300ன்றது ரொம்ப கீழே, அதாவது 300க்கெல்லாம் லோனே கிடைக்காது. மேக்ஸிமம் 900 யாருக்குமே கிடைக்காது. ஓகே, 900ன்றது வந்து ஒரு அன்அச்சீவபிள் டார்கெட்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா அது வந்து தேர் ஆர் சோ மெனி பேராமீட்டர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, 750 மினிமம் இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு வந்து குட் ஸ்கோர். 800க்கு மேலே இருந்தால் ஒரு எக்ஸலண்ட் ஸ்கோர். 800லேருந்து 850, அதுக்கு மேலே போகாது. எனக்கு தெரிஞ்சு யாரும் 900 அவுட் ஆஃப் 900 வாங்கி நான் பார்த்ததில்ல. ஓகே, இது வந்து உங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேலே வந்து உங்களுடைய வருமானம் என்ன, உங்கள் 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன, அப்புறம் நீங்கள் சப்போர்ட்டிவாக ஏதாவது ஒரு அடமானம், சொத்து அடமானம் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் லோன் தீர்மானமாகும். தவிர உங்கள் சிபில் ஸ்கோர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, 847 இருக்குது, உடனே உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஆனால் இதே 700 கீழே இருந்தால் நீங்கள் என்ன தான் பிரமாதமாக உங்களுக்கு வருமானம் இருந்து உங்களுக்கு வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்தால் கூட சிபில் ஸ்கோர் நல்லா இல்லைப்பா, உன்னோட பாஸ் ஹிஸ்ட்ரி நல்லா இல்லை, நீ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இல்லை, அதனால் நான் உனக்கு ரிஜெக்ட் பண்ணுறேன். அதான் இப்போது அப்புறம் எப்படி சிவில் ஸ்கோர் அதிகமாகும்? இப்போ வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் ஒரு மேட்டராக இருக்குது அப்படின்னா அவர் ஒன்று பேமெண்ட் சரியாக கட்டியிருப்பார், இல்லை வந்து அந்த லோனை செட்டில் பண்ணியிருப்பார், வாட் எவர் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதனால தான் லோன் முடிஞ்சு சிவில் ஸ்கோர் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்கோரை டிசைட் பண்ணி லோன் கொடுக்குறாங்க? நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க,
லோன் வாங்கியிருந்தால் அது வந்து உதாரணத்துக்கு ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பார் ஒரு மாணவர். அது வந்து எஜுகேஷன் லோன் வரும்போதே வந்து ஒரு எந்த விதமான கேரண்டியும் எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டியும் இல்லாமல் அந்த லோன் வந்து கொடுக்கணுன்றது தான் ரூலு. ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கும்போது அவருக்கு வந்து ஒரு லோன் வாங்கி அவர் படிப்பு முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சதுன்னா 6 மாதத்துக்குள்ளே ரீபேமெண்ட் ஆரம்பிக்கணும். வேலை கிடைக்கலன்னா 1 இயர்க்குள்ளே ரீபேமெண்ட் ஆரம்பிக்கணும்னு ரூல் இருக்குது. அவருக்கு வேலையே கிடைக்கல, 2 வருஷம் வேலை கிடைக்கல, அப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு தான் வேலை கிடைக்குது. அப்போ 2 வருஷம் அவரால் திருப்பி கட்ட முடியாது. 2 வருஷம் கழிச்சு கட்ட ஆரம்பித்து அவர் கட்டி முடிச்சிருப்பார். ஆனால் அந்த 1 இயர்க்குள்ளே கட்டணும்னு ரூல் இருக்கு இல்லையா, அதை மீறிட்டார்ல, அதனால் அவரோட ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. அதனால் உங்களுக்கு வந்து நான் லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வந்து எந்த காரணமும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குப்பா, அவ்வளோதான், உங்கள் சிபில் ஸ்கோர் 700 கீழே இருக்குது. இப்போ இதுதான் ஒரு கேள்வி வருது. இப்போ சிபில் ஸ்கோர் 700 கீழே ஆகுது அப்படிங்கிறத இது எந்த இடத்துல நான் கிளைம் பண்ண முடியும்? இப்போ நான் நல்ல ஒரு லோன் வாங்கியிருக்கேன், நான் லோனை கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன், இருந்தும் எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாகுது அப்படின்னா இதை நான் கிளைம் பண்ணுறக்கோ இல்லை வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணுறக்கான இடம் அப்படி ஏதாவது எதுவுமே இல்லையா? இல்லை, ப்ராப்பராக நீங்கள் வந்து லோனை வாங்கி அந்த பணத்தை வந்து திருப்பி கட்டி அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கீங்க, ப்ராப்பராக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கு, 7ஆம் தேதி டெபிட் ஆகிருக்கு, அது அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து சிபில் ஸ்கோரில் வந்து அந்த உங்களுக்கு ரிப்போர்ட் அந்த 7ஆம் தேதி நீங்கள் கட்டினது ரிப்போர்ட் ஆகலை. அதாவது நீங்கள் எந்த கிரெடிட் இன்ஸ்டியூஷன் வாங்கினீங்களோ அவங்க ப்ராப்பராக ரிப்போர்ட் அனுப்பலை, அல்லது அவங்க ப்ராப்பராக ரிப்போர்ட் அனுப்பிச்சும் சிபில் வந்து அதை ப்ராப்பராக அவங்க சைட்டில் ஏற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா அதை மட்டும் நீங்கள் வந்து க்ரீவன்ஸ் ரெட்ரஸலில் பண்ணலாம். அப்படி பண்ணால் கூட உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி கிடைக்கலன்னா திருப்பி நீங்கள் வந்து அடுத்தடுத்து ரிசர்வ் பேங்க், ஓம்பட்ஸ்மேன், அது இது அப்படி தான் போகணும். பட் ஆனால் நீங்கள் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஏன் கம்மியாக இருக்குது, நான் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், என் கிரெடிட் ஸ்கோர் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஹோல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் ஸ்கோரிங் மெத்தடு இதெல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை, எல்லாம் ஒப்பேக்காக இருக்குது. எதுக்கு எவ்வளோ மார்க்கு, இதுக்கு எவ்வளோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்தால் எவ்வளோ மார்க்கு, அல்லது இது எவ்வளோ இருந்தால் நல்லா மார்க்கு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எதுக்கெல்லாம் மார்க் குறைப்பாங்கன்னு பல விஷயங்கள் இன்னைக்கு பொதுவெளியில் இருக்குது, சிபிலோட வெப்சைட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? எதுக்காகனா எந்த மாதிரி ஏதாவது சொல்ல? உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு மாதம் ஒரு 80,000 ரூபாய் சம்பளம் வருது, உங்களை தேடி பிடிச்சி ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஏன்னா அவங்க கிரெடிட் கார்டு வாங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்கள் லிமிட் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 3 லட்சம் லிமிட் கொடுக்கட்டுமான்னு கேட்டால் சரி 3 லட்சம் லிமிட் கொடுன்னு கேட்குறீங்க. நீங்கள் 3 லட்சம் லிமிட் வாங்கி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிடுறீங்க. யூஸ் பண்ணும்போது உங்கள் தேவைக்கு ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு 30,000 40,000க்குள்ளே வாங்குறீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு வீடு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, ஒரு 5-6 ஃபர்னிச்சர் வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லி ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 2 லட்ச ரூபா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட் எவ்வளோ? 3 லட்சம். நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோ? 2 லட்சம். அப்படின்னா 66% யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் ரேட்டு குறைஞ்சிரும். அப்போ கிரெடிட் கார்டு உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும்னா உங்கள் யூசேஜ் வந்து 30% கீழே இருக்கணும். அது ஓகே. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் லோன் யூஸ் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் முதற்கொண்டும் அது கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் யூசேஜ் வந்து 10 to 30% இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கொடுப்பாங்க. நீங்கள் 30% மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 3 லட்சம் இருக்குது, 1 லட்சம் வரைக்கும் ஓகே, 1.5 லட்சம் 2 லட்சம் போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கீழே வந்துடும். அப்போ நீங்கள் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் யூஸே பண்ணலைன்னா அந்த கிரெடிட் கார்டோட பயன் என்ன? அப்போ இந்த கிரெடிட் கார்டு மெத்தட் இருக்கு இல்லையா, நீ 30% போச்சுன்னா, 80% போச்சுன்னா, 90% போச்சுன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் குறையுதுன்ற அந்த மெத்தடு ஒரு அன்சைன்டிஃபிக் இல்லாஜிக்கல் மெத்தட் தானே. அதை எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்? இதை யார் தீர்மானம் பண்ணுறாங்க கேளுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ சிபில்னால நீங்கள் இது ரிசர்வ் பேங்க் வந்து முதல்ல சொல்லும்போது ரிசர்வ் பேங்கை மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. ஆமாம். அப்போ இது ரிசர்வ் பேங்க் கீழே வருதா இல்லை இந்தியன் கவர்மெண்ட் கீழே வருதா? யார் இதை டிசைட் பண்ணுறாங்க? அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் பண்ணியிருந்தது. நீங்கள் 2002 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் தான் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணியிருந்தது. அது ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது வந்து அக்கௌண்டபிள், அது வந்து ஆர்டிஐயில் அக்கௌண்டபிள், அது பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள், அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். அது தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணால் கண்டிப்பாக கேள்வி கேட்க முடியும். 2002 ரிசர்வ் பேங்க் இட்ஸ் அப்டிகேட்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க பொறுப்பை திறந்துடுறாங்க. ஒரு சிபில்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதுக்கிட்ட நீங்கள் தனியார் நிறுவனம், இது என்னன்னாக்கா எல்லாரும் கவர்மெண்ட் நிறுவனம், தனியார் நிறுவனம். இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா அது அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம்.
சிவில் ஸ்கோர் டிசைட் பண்றது சிபில்ன்ற நிறுவனமே, அதாவது நீங்க கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிராக்கெட்ல இந்தியா லிமிடெட் இருக்கு, அதான் சிபில். அந்த ரெண்டாவது ஐக்கு வந்து இந்தியான்றது தான் அதோட இது அப்ரிவேஷன்ல சிபில்ன்றது. இந்த சிபில்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ் யூனியன் சிபிலா மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. இன்னைக்கு டிரான்ஸ் யூனியன்ற அமெரிக்கா கம்பெனி, நியூயார்க்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க கம்பெனி, அவங்க தான் 92% சிபிலோட ஸ்டேக் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மொத்தத்தையும் டிசைட் பண்றது ஒரு தனியார் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 60 கோடி இந்தியர்கள் கடன், இப்போ யார் பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்போம். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் வெண்டார் லோன் கொடுக்குறாங்க, அதுலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய கடனாளி வரைக்கும் யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் மொத்தத்தையும் தீர்மானம் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த சிபில் தான். அவங்களுக்கு கொடுக்குறதா வேணாமல் அந்த ஸ்கோர் தான். அது 60 கோடி பேரோட ரெக்கார்டு வச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 2.5 கோடி எம்எஸ்எம்இஸ், இந்த ஸ்மால் மீடியம் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட் வச்சிருக்கு. இப்போ இவங்க எல்லாருக்கும் கடன் கொடுக்கறத தீர்மானம் பண்ணுறது யாருன்னா இந்திய அரசாங்கமோ ரிசர்வ் வங்கியோ இல்லை, ஒரு தனியார் நிறுவனம். அதுவும் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். இது எப்படி நியாயமா இருக்கும்? இந்த இதில் வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கு மேலே பெருநிறுவனங்கள் கடன் வாங்குறாங்கல்ல, அவங்களும் இந்த வரம்புக்குள்ளே வருவாங்க? அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு சிபில் ஸ்கோருக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன வேணா பண்ணலாம். அவங்க அந்த 60 கோடி அக்கௌண்ட் அந்த இந்த ஹிஸ்டரியில் வந்து 60 கோடின்றது தனிநபர்கள். ஓகே. 2.5 கோடின்றது எம்எஸ்எம்இஸ் இவங்கெல்லாம். இது கார்பரேட்ஸுக்கு வந்து தனி ரூல். அவங்களுக்கு இது எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. கார்பரேட்ஸ் மட்டும் இல்லை, கார்பரேட்ஸில் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவங்களுக்கு இந்த ரூல் கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் மாதம் ரிசர்வ் பேங்க் ஒரு சர்க்குலர் போடுது. என்ன சர்க்குலர்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர், அதாவது நான் கட்ட முடிஞ்சு கட்டாமல் இருக்கேன். ஆமாம், அதாவது வில்ஃபுல் டிஃபால்ட்னா சாதாரண டிஃபால்ட்டர். அவருக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் மாதிரி இருக்கும், அல்லது அவர் பண்ண ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் போகாமல் இருக்கும், சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும், அப்படி நிறைய நியாயமான ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கும். இவர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அவருடைய பணத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, அவர் டைவர்சிஃபை பண்ணுவார். அந்த பணத்தில் வர லாபத்தை வச்சு வேறு இடத்துல இன்னொரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து இதை சிக்காக்கிடுவார். இதை பணம் கட்ட மாட்டார். லிமிட்டட் லைபிலிட்டின்னு எப்போவுமே நாங்கள் வந்து பேங்க்கில் வாங்கும்போது உங்கள் மொத்த சொத்து, கேரண்டார் சொத்து, அது இது பினாமி சொத்து, அதெல்லாம் எதையும் கை வைக்க மாட்டோம். நீங்கள் என்ன உங்களுடைய எக்ஸ்போஷர் இருக்கோ, நீங்கள் எதை வந்து சொத்து அடமானமாக கொடுத்துருக்கீங்களோ, யார் கேரண்டி போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் தான் நாங்கள் லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கோம். அப்போ இன்னொரு கம்பெனியை வந்து அவர் ஒய்ஃப் பேர்லேயோ அல்லது மருமகன் பேர்லேயோ மகள் பேர்லேயோ யார் பேர்லேயோ ஆரம்பித்து அது தனியாக அது பாட்டுக்கு பிரமாதமாக ஓடிட்டுருக்கோம். அவர் வந்து வளமாக தான் இருப்பார். ஆனால் அவர் கட்ட வேண்டிய அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதை சிக்காக்கிட்டு இருப்பார். அப்போ இது வந்து வில்ஃபுல் டிஃபால்ட். இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து பணம் கட்டலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்ல முடியாது. நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டுங்க, நீங்கள் ஒரு 500 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து பணம் கட்டுங்க உங்ககிட்ட சொல்லுவோம். நீங்கள் பணம் கட்ட மாட்டீங்க, உங்களுக்கு டைம் கொடுப்போம். டைம் கொடுத்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பேங்க்கில் முதல்ல எம்டிசிஓ இருப்பார், அவர் கீழே வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருப்பாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் லெவலில் அவர் தலைமை தாங்கி 2 ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க 3 பேர் கொண்ட டீம் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணும். இவர் வந்து வேணுன்ட்டு அவருக்கு சோர்ஸ் இருக்கா, பணம் இருக்கா, அவருக்கு வந்து கட்டுறதுக்கு வசதி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி அது வந்து தீர்மானம், ஆமாம் இவருக்கு எல்லா வசதியும் இருக்குது, இருந்தாலும் இவர் வந்து பணம் கட்டலை அப்படின்னு வில்ஃபுல் டிஃபால்ட்டு ஒரு ரெவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கும். ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் போகும். உன்னை பற்றி நான் வில்ஃபுல் டிஃபால்ட்டாக நான் கேட்டகரைஸ் பண்ண போகிறேன், இதை பற்றி என்ன சொல்கிறேன்னு. அவர் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவருக்கு டைம் கொடுக்கணும், அவர் தரப்பு நியாயம் சொல்லணும். அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆகலன்னா எம்டி மேலே இருக்காரு நம்பர் 1, அவர் வந்து 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர், இங்கே வந்து பேங்க்கில் இருக்கவங்க இல்லை, பேங்க்லேருந்து வெளியில் இருக்கவங்க, அது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து போர்டு மெம்பராக இருக்கலாம். 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த இடி கமிட்டி பரிந்துரையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்னு வருவார். இப்படி எவ்வளோ கம்பெனி இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லிகார்ஜுன் கார்கே எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து கராட் வந்து பதில் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து 100கணக்கான கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, பொதுத்துறை வங்கிகளில் மட்டும் எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னா ஒரு 3500 கம்பெனி இருக்குது. ஓகே, இந்த 3500 கம்பெனிக்கு எவ்வளோ லோன் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 கோடி கட்டலை இவங்க. இப்போ வில்ஃபுல் டிஃபால்ட்டர். இப்போ இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்கு என்னடா ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சர்க்குலர் போடுது 2023 ஜூனில். என்ன போடுதுன்னா, இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டரை வந்து நீங்கள் அப்படியே விட்றாதீங்க, அவங்க மேலே நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க, இல்லை அவங்க மேலே வந்து ஏதாவது வழக்கு டிஆர்டியில் போட்டிருப்பீங்க, இல்லைனா வந்து கிரிமினல் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா வந்து சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அவங்களோட கூப்பிட்டு பேசுங்க, போட்டு பேசி அவங்களோட சமரச ஒப்பந்தம் போடுங்க. எதுக்கு? கடன் கட்டுறதுக்கா? ஆமாம், கடன் கட்டுறதுக்கு. இப்போ வந்து ஒரு 1000 கோடி இருக்கா, அவரால் எவ்வளோ கட்ட முடியும்னு கேளுங்க. ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் போடுங்க. அவர் 80 கோடி தான்ப்பா கொடுக்குறாருன்னா வாங்கிக்கோ. நீ ப்ரொசீஜர் போட்டு அது இது பண்ணாக்கா உனக்கு வர்றதுக்கு அந்த 80 கோடி 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். பரவாயில்ல, இப்போ வாங்கிக்கோ. வாங்கி செட்டில்மெண்ட் க்ளோஸ் பண்ணு. 960 கோடி நீ ரைட் ஆஃப் பண்ணு. அந்த டெக்னிக்கல் ரைட் ஆஃப்க்கும் காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டுக்கும் ரிசர்வ் பேங்க் வந்து பர்மிஷன் கொடுக்குது. அப்படி பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திருப்பி அவர் வந்து கடன் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பேங்க் கேட்குது. 1 இயர் வெயிட் பண்ணு அப்படிங்குது. 1 இயர் வெயிட் பண்ணு, கூலிங் பீரியட், அப்புறம் அவர் கடன் கொடுது. இது வந்து இந்த ரிசர்வ் பேங்க் சர்க்குலரை தானாக இஷ்யூ பண்ணிட்டாங்களா, மத்திய அரசாங்கம் தானே இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன் கார்கே கேட்குறாரு. அதுக்கு கராட் என்ன பதில் சொல்கிறாரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸு, இல்லை எங்களை கன்சல்ட் பண்ணல, அது அவங்க பவர்க்குள்ளே இருக்குது, அதனால் அவங்க இஷ்யூ பண்ணலாம், அவங்க தேர் காம்பிடென்ட் அப்படின்னு பதில் கொடுக்குறாரு ரைட்டிங்கில் பாராளுமன்றத்துக்கு. அப்போது இந்த சிபில் ஸ்கோர்ன்றது இந்த வில்ஃபுல் டிஃபால்டர் உட்பட எந்த கார்பரேட் கம்பெனிக்கும் பொருந்தாது. இங்கே நம்ம சாதாரணமாக நகை கடன் வாங்குறது, ஒரு பர்சனல் லோன் வாங்குறது, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறது அப்படின்னா இவ்வளோ செக் வைக்கிற ஒரு இடத்துல அங்கே அவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கேட்வே, அதாவது எந்த ஒரு செக்குமே இல்லை, அங்கே கிடையாது. அது மேலே இருக்கவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க வாக் இன் அண்ட் வாக் அவுட். ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு 100 விதமான செக் இருக்குது. 100 விதமான செக்குன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக சிபில்னாலே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்புறம் ஒரு யூஎஸ் கம்பெனிங்கிறதே நிறைய பேருக்கு இன்னுமே நமக்குமே தெரியாது. இந்த இன்டர்வியூ வரைக்கும் எனக்குமே தெரியாது. அப்புறம் அவங்க தான் நம்மளை தீர்மானம் பண்ண எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் சிபில் வந்து உங்களுக்கு எதிராக போகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஹவுசிங் லோன் வாங்கலான்னு போகிறீங்க. போனால் என்ன ஆகும், ஒரு பேங்க்கில் போகிறீங்க, ஒரு HDFC பேங்க்கில் போகிறீங்க வச்சுங்களேன். உதாரணத்துக்கு அங்கே 8% வந்து உங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, இல்லைப்பா இன்னொரு பேங்க்கு போப்பா, ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், அங்கே வந்து 8.25 தராங்கன்னு. அங்கே விட இங்கே வட்டி கம்மியாக இருக்குன்னு இவர் வந்து நீங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவங்க சிபில் ஸ்கோரை செக் பண்ணிட்டு இருப்பார் HDFCயில். சரி, நீங்கள் போகிறீங்க, இங்கே போன உடனே நீங்கள் வந்து 8.25% இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 25 லட்சம், அவர் வந்து 18 லட்சம் தான் கொடுக்குறாருன்னா 7 லட்சத்துக்கு எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு முடிக்கலாம். அப்போ இன்னொரு பேங்க்கில் வந்து 25 லட்சம் கொடுக்குறாங்க, அங்கே வாங்க இன்னொரு பேங்க்கு போவீங்க. போன உடனே என்ன ஆகிடும்னா, நீங்கள் ஏற்கனவே 2 என்கொயரி பண்ணிட்டீங்க இல்லையா, ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கேப்பில். அதனால் திரும்ப வந்து சிபிலில் போய் செக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஷார்ட் பீரியடில் உங்கள் சிபில் ஸ்கோர் கீழே போயிடும். 3வது பேங்க் போகும்போது உங்களுக்கு லோனே கிடையாதுன்னுவாங்க. ஏன்னு கேட்டால் நீ வந்து திரும்ப போயிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சிபிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரெடிட் ஹங்கிரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து லோன்ற பசி இருக்குது. அப்போ கிரெடிட் ஹங்கிரியாக இருக்கவங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடாது, ஏன்னா திரும்பி வராது. அவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் போய் திரும்ப கேட்குறாரு, அதனால் அவருக்கு லோன் கொடுக்காதுன்னு சொல்லி உங்கள் சிபில் ஸ்கோர் கீழே போயிடும். ஜஸ்ட் சிபில் ஸ்கோரை செக் பண்ணி என்னென்னு என்கொயரி பண்ணதுக்கு. ஆமாம், நீங்கள் சிபில் ஸ்கோரை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கீழே போயிடும். 3வது பேங்க் போகும்போது உங்களுக்கு மற்ற எலிஜிபிலிட்டிலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பேங்க் வந்து 25 லட்சம் நீங்கள் கேட்டது கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க. ஆனால் சிபில் ஸ்கோர் கீழே போயிடாது, அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்டுவாங்க. சிபில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோடய லோன் வந்து நான் போன மாதம் 7ஆம் தேதி கட்டினேன், இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வரலையானா, இல்லை நீங்கள் வெயிட் ஃபார் 30 to 45 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் அப்படி? சரி, இப்போ பேங்க்கில் கேட்டால் உங்கள் சிபில் ஸ்கோர் 600 கீழே இருக்குது, எப்படியா லோனே வாங்கலையானா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் லோனில் உங்களை வந்து இணைச்சிட்டாரு. என்ன செட்டில்மெண்ட் போட்டாலும் அதுக்கு பெரிய அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து ஒருவேளை அரசாங்கமே முடிவெடுத்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணால் கூட அது சிபில் ஸ்கோரில் அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா இப்போ ஃபார்மர்ஸுக்கு இது வந்துடுச்சு. ஒரு பேங்க்கு ரிட்டையர்மெண்ட் ஆன உங்களுக்கே இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, சாதாரண மக்கள் இதை ஃபேஸ் பண்ணுறவங்க என்ன மனநிலைக்கு தள்ளப்படும்? அதனால தான் நான் சொன்னேன், சிபில் ஸ்கோர் இஸ் ஒன்லி என்ட்ரி பாயிண்ட். அவங்க வேறு ஏதோ யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க.